Good morning, children. Today we are going to learn about how to write the captions in the appropriate slots to match the paragraphs. So this is a very interesting examination question. You will be getting some captions and you will be getting some blanks in against the paragraphs where you will answer correct letter you will be writing and answer the question. So all the details I have given in detail here and hope you will enjoy it now. Good morning everybody. Today we are going to learn about how to find a suitable heading for a passage or a paragraph that you come across in your lesson. So there are various steps to do it, right? So now we are going to look at the first step. அப்போ எப்படி உங்களுக்கு தரப்படுற பந்திகளுக்கு சரியான தலையங்கத்தை பொருத்துவது அல்ல கண்டுபிடிக்கிறது என்ற ஒரு டாஸ்க் உங்களோட எக்ஸாம் பேப்பரில் இருக்குது. ஸோ அதில் நாங்கள் ஸ்டெப் 1 பார்க்க போகிறோம். requires perfect understanding of the given passage. அப்போ எங்களுக்கு பிரச்சனை என்னென்றால் எப்பயும் பந்திகள் விளங்குறேல. அப்போ பந்தி நல்லா விளங்கினால்தான் ஒரு செகண்ட் லாங்குவேஜில் எல்லாமே புதிய விடயங்களாக இருக்கும். ஸோ பேராகிராஃபை நாங்கள் 2-3 தரம் வாசிக்க வேண்டியது கட்டாயம். So we have to read the paragraphs again and again at least 3 times. அங்கே இருந்து வாட்சோன்றிருக்கையில் அதுதானே டைம் காணாது. ஸோ நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் மீனிங், கண்டென்ட் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ். அந்த பந்தி என்னத்தை பற்றியது, அந்த கருத்து என்ன, அந்த முக்கியத்துவம் என்ன என்றதை நாங்கள் பார்த்து கொள்ள வேணும். அடுத்த ஸ்டெப் என்னென்றால் ஃபைண்ட் அவுட் த கீ வேர்ட்ஸ் ஆர் கீ ஃப்ரேஸ். அப்போ ஒரு பந்திய வாசிக்கைகள் உங்களுக்கு தெரியும், இது மலேரியாவை பற்றியது, இது COVID-19 பற்றியது, இது ட்ரெயின் ஷெடியூல், ட்ரெயின் ரயில்வே ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி, கப்பல் போக்குவரத்தை பற்றி ஏதோ ஒன்று உங்களுக்கு வாசித்தோன்னா விளங்கும், ரைட்? ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த கீவேர்ட் ஆர் த கீ ஃப்ரேஸ். அதை பற்றிய பந்தி தான் அங்கே இருக்க போகுது. அதில் ஒரு கொலை, அதில் ஒரு கடத்தல், அல்லது லேட்டஸ்ட் காசா வா. அப்போ தலையங்கம்ன்றது எப்படி போடினோம் பேப்பரில், அந்த பந்தியில் உள்ள விஷயத்தை விளங்கினோம் என்றால் தலையங்கத்தை நாங்களே போட்டுக்கொள்ளலாம், ரைட்? ஸோ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அதுதான் பயன்படுத்தி தலையங்கத்தை போடினோம், ரைட்? ஸோ ஜென்ரலி திஸ் கீவேர்ட் ஆர் கீ ஃப்ரேஸ் இஸ் ஃபவுண்ட் ஐதர் இன் த ஃபர்ஸ்ட். அப்போ பந்தியல் கணக்கு தந்திருந்தால் 3 பந்தியையும் வாசிக்கத்தான் வேணும், 5 பந்தியையும் வாசிக்கத்தான் வேணும். அப்போ அந்த பந்தியில் வார தொடக்க வசனங்கள் எங்களுக்கு சரியாக எங்களை வழிநடத்தி செல்லும். கடைசி பந்தியம் முக்கியமாக நாங்கள் வாசிக்கத்தான் வேணும், ரைட்? ஸோ ஸ்டெப் 3 என்னென்னு பார்ப்போம். ஃபைனலி suggest a suitable caption or title to the given passage. சில வழியில் பந்தியை தந்துட்டு எங்களை எழுத சொல்லி கேட்பினோம். ஆனால் உங்களுக்கு எக்ஸாமில் உங்களுக்கு தலையங்கங்கள் எல்லாம் தந்திருப்பினோம் லிஸ்ட்டாக, ரைட்? அப்போ அது ஒவ்வொன்றையும் எடுத்து தரப்புற பந்திகளுக்கு பொருத்தமான தலையங்கத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி போடுறது தான் உங்களுக்கு கேள்வியாக அமையும். ஸோ கேப்ஷன் ரைட்டிங் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்க போகிறோம். எப்படி நாங்கள் தலையங்கத்தை போடலாம். இப்படி ஒரு பந்தி ஒன்று தந்திருக்குது, இந்த பந்திக்கு நாங்கள் தலையங்கம் போட சொல்லி இருக்குது. முதல்ல கேள்வியை நாங்கள் பார்க்கணும். ஜென்ரலி we have to look at the question first. Suggest a suitable caption for the below paragraph. பின்வரும் பந்திக்கு சரியான தலையங்கத்தை போட சொல்லியிருக்கு. யூஸிங் நாட் மோர் தேன் 6 words. அப்படி சில ரூல்ஸையும் போட்டு அவை தருவினம். ஆனால் எங்களோட சோதனைக்கு உங்களுக்கு கேப்ஷன்ஸே தருவினம், தலையங்கங்கள் தாரபடியாக பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே பந்தியை தந்துட்டு கீழுக்கு ஒரு கேள்வி வருது, அதை பார்ப்போம். கேப்ஷன்ஸாக 3 தந்திருக்கு, 3 விடயம் இருக்குது. அப்போ நாங்கள் எப்பையும் பந்தியை பார்த்து கொண்டு பயந்து கொண்டு இருக்காமல் என்ன செய்யணும், அதுக்கு கீழே வர கேள்விகளை பார்க்கணும். பந்தியோட சம்மந்தப்பட்ட கேள்வி என்ன, 3 கேப்ஷன் இருக்குது. த டேஞ்சர்ஸ் ஆஃப் ஓவர் பாப்புலேஷன் ஓ. அப்போ இதில் பார்ப்பீங்க ஓன்று 2 தரம் வருது, இது அல்லது இது அல்லது இது. இப்போ 3ல் ஆப்ஷன் எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது அந்த பந்திக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. உண்மையாக பார்க்க போனால் 3ம் சூட்டபிளாக இருக்கும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது, பெஸ்ட் டைட்டில் எது, மிக மிக பொருத்தமான தலையங்கம் எதுவோ அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டேஞ்சர்ஸ் ஆஃப் ஓவர் பாப்புலேஷன், மேன் மேட் மெனஸ், த ப்ராப்ளம்ஸ் காஸ் பை ஓவர் பாப்புலேஷன் அண்ட் 3 தலையங்கம் இருக்குது. இனி நாங்கள் திருப்பி பந்திக்கு போவோம். ஓவர் பாப்புலேஷன் ஹேஸ் டிஸ்டர்ப் த இக்கலாஜிக்கல் பேலன்ஸ் ஆஃப் த நேச்சர். உங்களுக்கு தெரியும், ஓவர் பாப்புலேஷன்னா சனத்தொகை அதிகரிப்பானது இக்கலாஜிக்கல் பேலன்ஸ், நேச்சர் இயற்கையில் இருக்கிற அந்த சமத்துவத்தன்மையே தன்மையை குழப்புதண்டும்
green forests have been disappeared. இந்த விடயம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விடயம்தான் கட்டுரையாக இருக்குது. அப்போ இந்த பச்சை பசேலண்டு இருக்கின்ற காடுகள் அழிக்கப்பட்டு என்ன நடக்குது, கல்டிவேட்டிங் more and more land. அப்போ நிலங்களை எடுத்து அவர்கள் வளமாக்கி பயிர் செய்து என் சனம் கூடி போயிட்டுது, சாப்பாடு காணாது, உணவுப் பொருட்கள் காணாது. அப்போ காடுகளை அழித்து இதுகளாக உணவு தேவைக்கான லேண்ட் ஆக்கி அந்த பாப்புலேஷன் கூட கூட அதுதான் நடந்து கொண்டு போகுது. அப்போ என்ன நடக்குது, இயற்கை ரிசோர்ஸஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் லைக் fossil fuel, metals, flora and fauna have been getting scarce day by day. அப்போ இப்படியே விளங்கப்படுத்தி கொண்டு போக நாங்கள் திரும்ப வந்து என்ன செய்யணும், கேள்வி என்னன்னு பார்ப்போம். இந்த மூன்றுல எது பொருத்தமாக இருக்குது, டேஞ்சர்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் சரியாக இருக்குமோ, டேஞ்சர்ஸ் அண்ட் ஆபத்து, சனத்தொகை கூடினால் உலகத்துக்கு ஏற்படுற ஆபத்தை பற்றி வருதா என்று பார்க்கணும். அடுத்தது கடைசிக்கு பாருங்க, த ப்ராப்ளம்ஸ் காஸ் பை ஓவர் பாப்புலேஷன். முதலாவது ஆப்ஷனும் கடைசியும் கிட்டத்தட்ட ஒன்று டேஞ்சர்ன்னு சொல்லுது, மற்ற ப்ராப்ளம்னு சொல்லுது. நடுவில் வாரது ஓவர் பாப்புலேஷன் மேன் மேட் மெனாஸ். இப்போ நாங்கள் வாட்ச் ஒன்று போய்க்குள்ள எங்களுக்கு தெரியுது, மனிதன் தந்த உணவு தேவைக்காக காடை அழிக்கின்றான், அதை செய்கிறான் இதை செய்கிறான் என்று. கடைசியில் இந்த பந்தி முடியக்குள்ள பாருங்க, we have to think, கடைசி லைன் தெரியுதானே உங்களுக்கு, we have to think seriously how to check this man made menace என்று போட்டிருக்கு. அப்போ நாங்கள் யோசிக்க வேணும், எப்படி இந்த மனிதனால் செய்யப்படுற இந்த தொல்லைகளை எல்லாம் எப்படி நீக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த பந்தியில் கடைசி லைன் வடிவாக விடைய காட்டி தருது, ஓவர் பாப்புலேஷன் மேன் மேட் மெனாஸ்ன்றதை தான் நாங்கள் தலையங்கமாக பொருத்தமான விடையாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். So now we are going to look at another question. It is a model test 1. You have to read the text and complete the table given below. சரி, அப்போ நாங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று தரப்பட்டிருக்கும், அதை நாங்கள் நன்றாக வாசித்து பிறகு கீழே தரப்பட்ட டேபிள் ஒரு அட்டவணை மாதிரி ஒன்று தந்திருக்கு, அதை நாங்கள் நிரப்ப வேணும். The first one is done for you. இப்படி உங்களுக்கு வந்தால் உங்களுக்கு தெரிய வேணும். முதலாவது உதாரணத்துக்கு ஒரு விடை ஒன்று தந்திருக்கு நம்ம. இப்போ இதில் என்ன கேள்வியை நாங்கள் எதிர்நோக்கிறோம்னு சொன்னால், ரீட் த ஃபாலோயிங் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் புக்ஸ். என்ன கேள்வி வருமென்று எங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த முறை வர இந்த கேள்வியில் புத்தகங்களை பற்றிய ஒரு விவரம் தரப்பட்டிருக்குது. they have described some books. அப்போ அது என்னென்ன புக்ஸ்ன்றதை நாங்கள் எதிர்நோக்க போகிறோம். அடுத்தது கேள்வி, முக்கியமான கேள்விக்கு வாரம், match them with the type of books the 5 students love to read. அப்போ எங்களுக்கு ஒரு விடை எழுதுறதுக்கான ஒரு திரும்பவும் ஒரு டேபிள் மாதிரி ஒன்று அமைத்து தந்திருக்கலாம். அதில் வந்து என்ன மாதிரி நாங்கள் மேட்ச் பண்ண போகிறோம், எந்த வகையான புத்தகங்களை மாணவர்கள் பொதுவாக விரும்புவார்கள் என்று சொல்லி உங்களுக்கு 5 விதமான மாணவர்களை பற்றிய விவரங்களும் தந்து இங்கே வந்து இந்த டைட்டில் கொண்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் இதுக்குரிய விடையாண்டு நாங்கள் சொல்ல போகிறோம். ஆனால் ஏபிசிடியோ என்ன லெட்டர் தந்திருக்கோ அதை போட்டு நாங்கள் நிரப்ப போகிறோம். இப்போ ரைட் த கரெக்ட் லெட்டர் ஆஃப் த புக் இன் த பாக்ஸ். அப்போ இதுவும் சொல்லியிருக்கணும், அந்த புத்தகம் வந்து பட்டியலுக்கெல்லாம் எழுதப்பட்டு இருக்குது, சின்ன சின்ன பாக்ஸில் என்னென்ன புத்தகங்கள் என்று எழுதியிருக்கணும். அந்த புத்தகங்களுக்கு மேலே நம்பர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும், ஆல்ஃபபெட்டிக்கல் நம்பர்ஸ் ABCD என்று E வரையும் இருக்குது. அவற்றை நீங்கள் சரியாக பார்த்து இந்த match them with the type of books the 5 students love to read. அப்போ கேள்வி வந்து எப்படியோ தரத்தானே வேணும். அப்போ உங்களுக்கு எப்படி தந்திருக்கு, இந்த சரியான லெட்டரை கொண்டு 5 விதமான புத்தகங்களை 5 விதமான மாணவர்கள் விரும்புகிறார்கள் என்ற ஒரு சார்ட் மாதிரி ஒன்று வருது. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பொருத்தி செய்கிறது தான் இந்த மாடல் டெஸ்ட் 1 ரீடிங் டெஸ்ட் அண்ட் கம்ப்ளீட் த டேபிள் கிவன் பிலோன்னு நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் ஒவ்வொரு புக்ஸாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பட்டியலுக்குள்ள இருக்குது ABCD அண்ட் ஆல்சோ E என்று வருது. ஸோ நாங்கள் எக்ஸாமில் வந்து இவ்வளவு புத்தகங்களையும் வாசித்து என்னென்னு அறிஞ்சு கொள்வது கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும், என்ன கேள்வி என்று பார்க்கணும். இந்த கேள்வியும் இப்படி ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்கு. இதில் யூ கேன் சே காயலி, மிஹின், ஃபரூக், தேவி, ஜான் என்று போட்டு விடயங்கள் தரப்பட்டிருக்க பார்க்குறீங்க. இப்போ நாங்கள் கேள்விக்கு வருவோம். கேள்வியில் என்ன சொல்லியிருக்குது, மேட்ச் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் புக்ஸ் தந்திருக்குன்னு சொல்லியிருக்குது. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது மேட்ச் தெம் வித் த டைப் ஆஃப் புக்ஸ் த 5 ஸ்டூடெண்ட்ஸ் லவ் டு ரீட்.
5 விதமான மாணவர்கள் என்னென்ன புத்தகங்களை வாசிக்க விரும்புகிறார்கள் என்று நாங்கள் சொல்ல போகிறோம். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? புத்தகங்கள் இப்போ படம் பார்த்து நாங்கள் தானே, சரி. அப்போ அதில் என்னென்ன போட்டிருக்கு? A, B, C, D, E அண்டு 5 புத்தகங்கள் போட்டிருக்குது. ரைட். அங்கால கேள்வியில் என்ன வருது? 5 விதமான மாணவர்கள், 5 பேர்ட்ட பேரும் தந்திருக்கு. அவ என்ன புத்தகத்தை விரும்பினதும் தந்திருக்கு. நீங்கள் என்ன செய்ய வேணும்? நேம் ஆஃப் த புக்குக்கு கரெக்ட் நம்பரை நீங்கள் போட வேண்டி வரும். ரைட். ஸோ நாங்கள் இப்போ திரும்ப புத்தகங்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன் ஃப்ராங்க்னு தந்திருக்குது. அப்போ ஆன் ஃப்ராங்க்னு தந்து இதில் நீங்கள் பார்ப்பீங்க 2, 4, 6 வசனங்கள் அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா பாக்ஸுக்குள்ளேயும் ஒரு 5 வசனமோ 6 வசனமோ நாங்கள் வாசித்து பார்க்கத்தான் வேணும். அப்போ வாசிச்சாத்தான் இந்த தேவி, மிஹின் இவையெல்லாம் என்ன விதமான புத்தகத்தை விரும்பினோம்னு கண்டுபிடிக்கத்தானே வேணும். அப்போ அதுக்கு நாங்கள் மேலெழுந்த வாரியாக நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட். ஸோ மேலெழுந்த வாரியாக பார்க்கல எங்களுக்கு ஆத்தர்ன்ற நேம்ஸ் தான் மேலே வந்திருக்கு. ஆத்தர்ன்றது அந்த கதையை எழுதின ஆசிரியர்கிட்ட பெயர் வந்திருக்கு. ஸோ ஆனபடியாக நீங்கள் பார்க்கல யூ கேன் சி A, ஆன் ஃப்ராங்க் எழுதின புத்தகத்தை பற்றி, B, ராபின்சன் க்ரூசோவை பற்றியது, C, மதல் டுவரை பற்றியது, அடுத்தது ஜேன் ஆயருடையது, அண்ட் ஃபைனலி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பரி ஃபின் அண்டு E என்று தந்திருக்கு. ஸோ யூ கேன் சி இவையெல்லாம் இந்த புத்தகங்கள் என்று எங்களுக்கு இப்போ தெரியும். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் ஆன் ஃப்ராங்க்ன்ற விடயத்தை பார்க்க போகிறோம். திஸ் இஸ் அ டயரி ஆஃப் அ யங் கேர்ள். இப்போ கண் வந்து ஆறுதலாக நாங்கள் பார்க்க வேண்டும், கருத்தையும் உள்வாங்கி கொள்ள வேண்டும். திஸ் இஸ் அ டயரி ஆஃப் அ யங் கேர்ள். அப்போ அவ்வளோ விளங்கு தானே. டயரி என்றால் என்ன? ஒரு நாட்குறிப்பு. அப்போ நாங்கள் பழைய காலங்கள்லையோ அல்லது ஈவன் சம் பீப்புள் ஆர் ஹேவிங் த ஹேபிட் ஆஃப் ரைட்டிங் டயரிஸ். டயரி எழுதுகிறார்கள் இருப்பினும் நீங்களும் அந்த ஸ்கில் செய்திருப்பீங்கள். ஸோ நாட்குறிப்புன்றது ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்ச்சிகளை நாங்கள் இரவிலையோ ஏதோ ஒரு நேரத்தில் நாங்கள் பதிந்து வைத்திருக்கிறது. ஸோ திஸ் இஸ் அ டயரி ஆஃப் அ யங் கேர்ள். ஒரு சிறு பிள்ளையினுடைய, ஒரு இளம் பிள்ளையினுடைய ஒரு டயரி. திஸ் வாஸ் ஒரிஜினலி ரிட்டன் இன் டச் லாங்குவேஜ். அப்போ இந்த புத்தகத்தை பற்றி தான் மிச்சம் வருது. டச் லாங்குவேஜில் எழுதப்பட்டது. while she was in hiding for 2 years with her family during the Nazi occupation of the Netherlands. இப்போ உங்களுக்கு தெரியும் காசாவோ இஸ்ரேல்வோ எல்லாம் பார்க்குறோம் தானே. அப்போ என்னென்ன பிரச்சனை வரைக்குள்ள ஆக்கள் வந்து போய் ஒழித்து வெவ்வேறு ஊர்களில் இருக்கணுமில்லோ, அதுபோல் இந்த கதையும் அப்படியான ஒரு கதை தான். ஷி வாஸ் இன் ஹைடிங், ஒழித்திருந்தா இவ்வளோ காலம் 2 years ஆக. அப்போ அந்த ஃபேமிலியோட நாசி வந்து கைப்பற்றிய போது அவள் வந்து இந்த டயரியை மெயின்டைன் பண்ணதை பற்றி வருது. ரைட். ஸோ இதில் வந்து டயரி என்றால் என்ன நடந்திருக்கும்? ஒவ்வொரு நாளைய விவரங்களையும் அந்த பிள்ளை ரெக்கார்ட் பண்ணி இருக்குது. அப்போ அது சம்மந்தமாக கேள்வி ஏதும் இருக்கா? ரைட். முதலாவது வாசிட்டம் தானே. இப்போ கேள்வியை நாங்கள் போய் பார்ப்போம். மிஹின் அண்ட் செகண்ட் பண்ண பாருங்கோ. ஐ லைக் டு ரீட் அபவுட் எக்ஸ்பீரியன்சஸ் ரெக்கார்டட் பை பீப்புள் அபவுட் தியர் ஓன் லைஃப்ஸ். அப்போ ரெக்கார்டிங்ன்றது என்ன? நாங்கள் பலவிதமாக ரெக்கார்ட் பண்ணலாம். இதில் வந்து டயரியில் ரெக்கார்ட் பண்ணுறது. அப்போ இது பொருத்தம் போல் இருக்குது, அதையும் மைண்டில் வச்சுருப்போம். அடுத்தது காயலி என்ன சொல்கிறா, ஃபரூக் என்ன சொல்கிறார், தேவி என்ன சொல்கிறார், அண்ட் ஜான் என்ன சொல்கிறார்ன்றதையும் நாங்கள் வாசித்து பார்த்து கொண்டு தான் பிறகு நாங்கள் இந்த பாக்ஸலுக்கு திருப்பி வரணும். ஏனென்று சொன்னால் அப்போ தான் எங்களுக்கு எது பொருத்தமானது என்று கண்டுபிடிக்கலாம். அதே நேரம் நாங்கள் கண்ணோட்டமாக பார்த்து கொண்டு போவோம். பி என்ற விடயம் என்னென்றால், ராபின்சன் க்ரூசோ என்ற கதையில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், வாசிச்சிருக்கலாம். அது ஒரு நாவல். இட் இஸ் அ நாவல் பை டேனியல் டிஃபோவால் எழுதப்பட்ட ஒரு நாவல். த மெயின் கேரக்டர் செயில்டு ஃபார் அன் அட்வென்ச்சர். இப்போ நாங்கள் அட்வென்ச்சருக்காக ஒரு இடங்கள் மலையேறி பார்க்குறது, கடலில் நீந்தி பார்க்குறது, குகைக்குள்ளே போய் பார்க்குறது, அது மாதிரி இந்த ராபின்சன் க்ரூசோன்ற அந்த கேரக்டர் வந்து செயில்டு ஃபார் அன் அட்வென்ச்சர், ஒரு அட்வென்ச்சரை நாடி. செயில்ன்றது கடல் மார்க்கமாக பயணித்தார் என்னன்னு போடையில். ரைட். ஸோ அடுத்த லைன் சொல்லுது, ஹிஸ் ஷிப் காட் wrecked and he landed on a deserted island surrounded by barbarians. Right. So his ship got wrecked and எங்களுக்கு விளங்காட்டாலும் he landed on a deserted island ஆவது எங்களுக்கு விளங்கும். ஷிப் பண்ணது கப்பல், got wrecked என்றது தாண்டு போனது, உடைந்து தாண்டு போனது.
அப்போ எங்கே போய் அவர் இறங்கினார்? ஹி லேண்டட் ஆன் அ நீந்தியோ இன்னும் அவர் போய் ஒரு டெசர்டட் ஐலண்ட் என்றால் ஒருவரும் இல்லாத ஒரு கைவிடப்பட்ட ஒரு இடத்துல ஒரு ஐலண்டில் போய் இறங்கினார், ஒரு தீவில் சரவுண்டட் பை பார்பேரியன்ஸ்ன்றது. அவங்க வந்து காட்டுவாசியல் மாதிரி ஆக்களால் சூழப்பட்ட ஒரு இடத்துல போய் இறங்குறார். அப்போ இதுலேயும் நாங்கள் இவ்வளவும் வாசித்து முடியவே எங்களுக்கு டைம் எடுக்கும். ஆனாலும் இந்த கண்ணோட்டத்தில் குயிக்காக நாங்கள் ராபின்சன் க்ரூசோ, இட்ஸ் அ நாவல் பை டேனியல் டிஃபோ, கேரக்டர் சேல்ட், அப்படி சில சொற்களை நாங்கள் மனதில் உள்வாங்கி கொண்டு திருப்பி நாங்கள் கேள்வியை பார்க்க போகிறோம். கேள்வியில் என்ன கேட்டிருக்குது? ஐ ஹாவ் டு காயலி சொல்கிற கேர்ள்ஸை பற்றி, மிகின் சொல்கிறார் ரெக்கார்டட், அது நாங்கள் விட கண்டுபிடிச்சிட்டோம். ஃபரூக் சொல்கிறார் ஸ்டோரி ஆஃப் அ பாய் என்று சொல்கிறார். மற்றது கடைசியை பார்த்தோம்னா ஜான் சொல்கிறார் ஐ லைக் டு ரீட் அன் அட்வென்ச்சர் ஸ்டோரி என்று வருது, ரைட்? ஸோ அது ஒரு புறம். அப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போய்க்கல. தேவி என்ன சொல்கிறாங்கன்னா ஐ லவ் டு ரீட் ஸ்டோரிஸ் அபவுட் லைஃப் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் அ செயலர். அப்போ எப்படியோ உங்களுக்கு அந்த கீவேர்டை கொண்டு விடையில் வந்து போட்டு தான் தருவினம். அப்போ நீங்கள் அந்த செயலர்ன்ற சொல்ல அங்கே இருந்தது தானே, செயலர்ன்றது கடலில் பிரயாணம் செய்கிறவன். அப்போ அந்த செயலர்ன்ற சொல்ல வைத்துக்கொண்டு நாங்கள் ஈஸியாக தேவி செலக்ட் பண்ணது என்ன விடயத்தை என்னதை நாங்கள் பார்க்கலாம். இனி ஃபரூக் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தால் ஐ வாண்ட் டு ரீட் அ ஸ்டோரி அபவுட் அ பாய் who fled from home and lived with his best friend. அப்போ fled from homeum பெஸ்ட் ஃப்ரெண்டோட வாழ்ந்ததையும் மனதில் வச்சுக்கொண்டு நாங்கள் கதைகளை பார்க்க போவோம். அப்போ இதில் நாங்கள் முதலாவது வாசிச்சிட்டோம் அண்ட் ஃப்ராங்க்ண்டு. செகண்ட் ஒன் ஆல்சோ வி ரெட் அபவுட் ராபின்சன் க்ரூசோ, விடையும் எங்களுக்கு கிடைச்சிட்டு கேள்விக்கு. தென் மதுல் டுவர்ன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். இட்ஸ் அ ஸ்டோரி அபவுட் அ மிஸ்சீவஸ் பாய். அப்போ நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு க்ளூ வந்து கேர்ளை பற்றி வந்தால் கேர்ள் என்று தேடி பாருங்க அந்த விடயத்தை. பாய் என்று வர்றது 2 இடங்களில் இருக்குது, கேள்வியிலையும் இருக்குது. ஸோ இதில் வந்து மிஸ்சீவஸ் பாய்ன்றது குழப்படியான குறும்புக்கார பையன், ரைட்? ஸோ இட் இஸ் அ ஸ்டோரி அபவுட் அ மிஸ்சீவஸ் பாய் who ran away with his friend. தன் ஃப்ரெண்டோட தான் ஓடி இருக்கிறான். அண்ட் lived in an island. இவனும் ஒரு தீவில் போய் வாழ்ந்திருக்கிறான். This story was written by Martin Wickramasinghe, ரைட்? அப்போ மார்டின் விக்ரமசிங்க இந்த கதையை எழுதினவர். அப்போ எங்களுக்கு the boy who ran away with his friend என்றது அவன் ஒரு மிஸ்சீவஸ் பர்சன் என்றும் lived in an island என்றதும் விளங்குது. இனி நாங்கள் அந்த சார்ட்டுக்கு போவோம். ஸோ Farouk says this and Devi says I love to read about the life and experience of a sailor விட பார்த்துட்டோம். But an adventurous story of a teenager who meets several people. ஸோ இந்த கேப்ஸுக்குள்ளே நீங்கள் போய் எல்லாத்துலேயும் அட்வென்ச்சர்னு வந்தால் உங்களுக்கு அதுவும் பார்க்க கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் நாங்கள் கடைசியை வாய்ச்சி பார்க்கல. அப்போ அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின்னை நாங்கள் வாய்ச்சி பார்த்தால் திஸ் இஸ் அ நாவல் பை மார்க் ட்வெயின். அப்போ இது எங்களுக்கு கேள்வியில் வந்தால் பிரயோசனப்பட்டிருக்கும். அதர்வைஸ் ஸ்டோரியை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். த ஸ்டோரி இஸ் அபவுட் அ பாய் who runs away from his abusive father and makes a long voyage down a river என்று வருது. அப்போ தகப்பனை விட்டு அந்த பாய் போகுது. பிறகு அவர் நீண்ட ஒரு பயணத்துக்கு பிறகு ஒரு ரிவருக்குள்ளால் ஆற்றுல போகிறார். அண்ட் டியூரிங் த ஜேர்னி he meets many different characters. அப்போ இது he meets many different characters என்ற விடயம் வாரபடியாக நாங்கள் அது கேள்வியில் எங்கேயாவது இருக்கோன்னு பார்ப்போம். கடைசியை பார்த்தீங்கன்னா ஐ லைக் டு ரீட் அன் அட்வென்ச்சர் ஸ்டோரி ஆஃப் அ டீனேஜர். அப்போ அந்த பாய்ன்னு தான் சொல்லப்பட்டது, யங் மேன்னு சொல்லல. அபவுட் வேரியஸ் பீப்புள் ஹீ மீட்ஸ். அப்போ அது ஜானுக்குரிய விடையாக நீங்கள் பார்க்கலாம். அப்படி நாங்கள் திரும்பவும் நாங்கள் ஹக்கிள்பெரி ஃபின்னை நாங்கள் பார்த்துட்டோம். அதுக்கு முதல் டி நாங்கள் இன்னும் வாசிக்கல. டீன் ஜான் ஐயர் சேஸ் திஸ் இஸ் அ நாவல் பை சார்லட் பிரான்டி. அப்போ ஜான் ஐயர் என்ற கதை எழுதினது Charlotte Bronte. It is about an orphan girl who lived with her uncle's family. She later worked as a governess where she met her love. So each paragraph about the books describe the gist of the story. ஒரு கதையினுடைய ஒரு தலையங்கத்தை நாங்கள் எடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு சாராம்சமாக இங்கே திரட்டிங்க தந்திருக்கணும். எங்களுக்கு க்ளூ வேணும். எங்களுக்கு வேர்ட்ஸ் இருந்தால் தான் நாங்கள் கொண்டு போய் பொருத்தி அந்த க்ளூவை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்போ ஒவ்வொன்றிலையும்
அங்கே இருக்கிற வேர்ட்ஸையும் பார்க்கணும். எங்களோட சார்ட்டில் ஃபில் பண்ண போகிற சார்ட்டில் இருக்கிற வேர்ட்ஸை பார்க்கணும். இங்கே இருக்கிற ஒவ்வொன்றையும் மேட்ச் பண்ணதோடு நீங்கள் கொண்டு போய் தேடித்தான் அந்த விடைகளை எழுத வேண்டி இருக்கும். ஸோ காயலி வந்து டியை செலக்ட் பண்ணியிருக்கிறா. டி என்றது என்ன விஷயம் என்று பார்ப்போம். டி என்றது ஜேன் ஐயர்னு ஆஃபன் கேர்ளை பற்றியது. அடுத்தது மிகின் செலக்ட் பண்ணியிருக்கிறார். ரெக்கார்டட் பை பீப்புள் அபவுட் தியர் ஓன் லைஃப்ஸ். இப்போ நாங்கள் அதை விவரமாக பார்த்த நாங்கள். அப்போ ஏ என்றதில் டயரி என்று வருது. அப்போ அது ஒரு ரெக்கார்ட் தான். அடுத்ததாக ஃபாரூக் வந்து I want to read a story about a boy who fled from home and lived with his best friend என்றதுக்கு விடையை நாங்கள் பார்த்த நாங்கள் சி என்று அதுவும் வாச்சு பார்த்த நாங்கள். Then Derby, I love to read about the life and experience of a sailor who was alone in a remote place. Right? அது ராபின்சன் க்ரூசோ ஒன்று பார்த்த நாங்கள். ஸோ ஜானின்டையும் நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ இப்படித்தான் நாங்கள் இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வெறும் சுலபமாக நாங்கள் செய்யக்கூடிய இருக்கும். இந்த டெஸ்ட் வந்து மேட்சிங் த டைட்டில் வித் த பேராகிராஃப்ஸ். ரைட்? ஸோ திஸ் இஸ் another question. இதில் தரப்போகிறதெல்லாம் கிளாசிஃபைடு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு ஏற்ற கேப்ஷனை நீங்கள் எடுத்து அங்கே ஃபில் பண்ண வேண்டியது உங்களோட டாஸ்க். ரீட் த ஃபாலோயிங் கிளாசிஃபைடு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், செலக்ட் த மோஸ்ட் சூட்டபிள் கேப்ஷன். இப்போ முதலும் பார்த்து நாங்கள் எல்லாம் பொருத்தம் போல தான் இருக்கும். ரைட்? பார்க்க மேட்ச் பண்ணுறது போல இருக்கும். ஆனால் நாங்கள் மோஸ்ட் சூட்டபிள் கேப்ஷனை எடுத்து ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் பொருத்தமான முறையில் அதை அமைத்து வைத்துக்கொண்டு என்ன செய்யணும்? ரைட் த லெட்டர் ஆஃப் த கேப்ஷன் இன் த பாக்ஸ். எப்பயும் சொல்லுகள் எழுதுறையில் லெட்டரை போடுங்கன்னு கேட்டால் அதன்படியே நீங்கள் போட வேண்டியது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் யோர் எனி எக்ஸாம். இந்த ஒரு சோதனையிலையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நாங்கள் கவனமாக பொருத்தமானது, பொருத்தமற்றது, அண்டர்லைன் பண்ணுறது, ஃபில் பண்ணுறது, நம்பரை போடுறது, அல்ஃபபெட்ஸை போடுறது, டிக் பண்ணுறது, க்ராஸ் பண்ணுறது. ஸோ தேர் ஆர் ஸோ மெனி டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ் அண்ட் டெஸ்ட். அப்போ இந்த டெஸ்ட் 2ல் வர்ற கேப்ஷன்ஸ் என்னென்றால் கிளாசிஃபைடு, ஹவுஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி, வெஹிக்கல்ஸ், ஃபுட் அண்ட் லாட்ஜிங், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபர்னிச்சர் ஃபார் சேல் அண்டு உங்களுக்கு வேர்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி தரப்பட்டு இருக்குது. ஸோ இந்த வேர்ட்ஸை நாங்கள் வச்சுக்கொண்டு தான் we are going to fill the blanks. ரைட்? ஸோ கிளாசிஃபைடுன்றது வகைப்படுத்தப்பட்ட விளம்பரங்கள். ஹவுஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியும், வீடும் சொத்துக்களும். வெஹிக்கிள்ஸ்ன்றது தெரியாட்டாலும் நாங்கள் லேர்ன் பண்ணுவோம். வாகனங்களை நாங்கள் வெஹிக்கிள்ஸ்ன்னு சொல்கிறது. ஃபுட் அண்ட் லாட்ஜிங் உங்களுக்கு தெரியும், ஃபுட் அண்ட் உணவு, லாட்ஜிங்ன்றது தங்கும் இடங்கள். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், நீங்களும் ப்ளே பண்ணுவீங்கள். வயலின், வீணா, ரைட், கிட்டார், தோசா, பியானோ, ரைட்? அப்படியானது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்றோன்னா உங்களோட மனதில் தெரிய வேணும். அடுத்த ஃபர்னிச்சர் ஃபார் சேல்ன்னு வந்திருக்கபடியா அப்படி எங்கேயும் வந்திருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ தீஸ் ஆர் த கேப்ஷன்ஸ். எங்களோட மைண்டில் நல்லா பதியக்கூடிய தலையங்கங்கள். இனி நாங்கள் இவற்றை கொண்டு போய் என்ன மாதிரி ஆன்சர் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ அகெயின் முதல் செய்த எக்ஸசைஸ் மாதிரியே உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸே போட்டு ஒரு சார்ட் ஒன்று தந்திருக்கு. இந்த சார்ட்டை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ஹாலில் உங்களோட டென்ஷன் அவசரங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயற்படுவீங்கள். அப்போ இதில் உங்களோட கண்ணுக்கு 4வது விடையை பாருங்கோ. பியானோஸ், ஆர்கன்ஸ், கிட்டார்ஸ்ன்றோட உடனே உங்களுக்கு மனதில் பளிச்சென்று தெரியும் இதெல்லாம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உண்டு. அப்போ உடனே என்ன செய்வீங்கள்? அந்த பந்திக்கு நேராக நீங்கள் 4வதுக்கு நேராக நீங்கள் அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த நம்பரை போட்டுக்கொள்ளுவீங்க. A working lady needs a room with facilities close to General Hospital, Colombo. அடுத்தது a lady wants a used car in good condition என்று கேட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களோட மனதில் பதியணும். இது என்னத்துக்கு கீழே வரமண்டு. இப்போ எதுக்கு கீழே வரப்போகுதுன்னு சொன்னால் நீங்கள் மைண்டில் யூஸ்ட் கார்ன்றது எடுத்துட்டிங்கன்னா 6வது கேள்வி. அப்போ 6வது கேள்விக்கு சி என்ற விட வரும். அப்போ நாங்கள் சியை பார்ப்போம். வெஹிக்கிள்ஸ், அப்போ யூஸ் கார் வந்து ஒரு வெஹிக்கிள். அப்போ நாங்கள் சிம்பிளாக அங்கே ஆன்சரை நாங்கள் போடக்கூடியதாக இருக்கும். இனி நாங்கள் பார்ப்போம் ஹவுஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டியை பற்றி எதுவும் இருக்காண்டு. ஸோ antiques and modern furniture, almiras, beds, sofas, dining tables and many more. இன்னும் ஞாபகமான விஷயங்கள் இருக்காம். அப்போ bargain at Park Road, Colomboன்னு போட்டிருக்குது. அப்போ இது என்னத்துக்குள்ள வரப்போகுது?
ஆன்டிக்ஸ் என்றது பழைய காலத்து ஃபர்னிச்சர், மாடர்ன்ன்றது தற்காலிக ஃபர்னிச்சர், அல்மீராஸ், பெட்ஸ், சோஃபாஸ் இப்படியெல்லாம் போட்டிருக்கு. அப்போ இது என்னென்ன விஷயங்கள் இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம்ன்றதை கிளாசிஃபைடு அந்த இதுக்குள்ளே நாங்கள் பார்த்தால் ஃபர்னிச்சர் ஃபார் சேலில் போடலாமா அல்ல ஹவுஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் போடலாமா. அப்போ ரெண்டுக்கும் இடையில் எங்களுக்கு ஒரு டவுட் வந்து வரப்போது நாங்கள் எதுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம்ண்டு. அப்போ முதலாவதுக்கு வந்து எஃப் வந்து ஆன்சர் வரும். முதலாவது தான் நாங்கள் இப்போ பார்த்தது எஃப் வந்து ஃபர்னிச்சர் ஃபார் சேல். அப்போ என்னென்ன ஃபர்னிச்சர் போடப்பட்டிருந்தது? அல்மீரா, சோஃபாஸ் எல்லாம் போடப்பட்டிருந்தது தானே. அப்போ நாங்கள் அவற்றை பார்த்து போடலாம். அப்போ முதலாவது ஆன்சர் பண்ணிட்டோம், அடுத்த நாலாவது ஆன்சர் பண்ணிட்டோம். அப்படி எது எங்களுக்கு சுகமானதோ அதை நாடி நாங்கள் போக வேணும். லக்ஸரி ஹவுசஸ் மூன்றாவது பாருங்க. லக்ஸரி ஹவுசஸ் ஃபார் சேல் அட் பகட்டல ரோட், கொலம்போ 7, 4 bedrooms with all modern facilities including parking வந்து போட்டிருக்குது. அப்போ இதில் வந்து ஹவுசஸ் எங்கேயாவது வந்ததா என்ற அந்த சொல் வந்து எங்களை லீட் பண்ணி கொண்டு போவோம். லீட் பண்ணால் இங்கே இருக்குது பி வந்து ஹவுஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஹவுஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி பொருத்தமானதா வந்து பார்த்தால் ப்ராப்பர்ட்டி என்றது என்ன? காணி, வளவு, அதுகள் எல்லாம் ரைட். 4 bedroomோட சேர்ந்த ஒரு ஆடம்பரமான வீடு என்று வரையில் ஹவுஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி அங்கே பொருத்தமாக வருது. இனி எங்களுக்கு மிச்சமானது 2 தான் இருக்குது. ஒர்க்கிங் லேடி நீட்ஸ் அ ரூம் வித் ஃபெசிலிட்டிஸ் க்ளோஸ் டு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். அப்போ அவருக்கு ஒரு ரூம் தேவைப்படுதுன்னு ஒரு ஒர்க்கிங் லேடி சொல்கிறா. அப்போ அதுக்கு என்ன வேணும்? ஃபுட் அண்ட் லாட்ஜிங்கை நாங்கள் போடலாமோ, டியை நாங்கள் போடலாமோண்டு அந்த விட சரியோன்னு பார்ப்போம். 5ஆவதுக்கு தான் டி விடையாக வருது. எஸ் 5ஆவது தான். அப்போ டி சரி. இனி நாங்கள் பார்க்க போகிறது வேக்கன்சி ஃபார் மேல் ஃபீமேல் ரிசப்ஷனிஸ்ட் இருக்குதல்லோ 2வது, அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ அது வந்து முதலாவது ஆன்சராக வரப்போகுது. கிளாசிஃபைடுன்ற விட தான் அதுக்கு நாங்கள் போட வேண்டி வரும் ரைட். ஸோ இப்படியாகத்தான் நாங்கள் டெஸ்ட்டுகளை செய்து பார்க்க வேணும். இனி அடுத்தது வந்து இன்னும் ஒரு கேள்வி, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3. இதில் வந்து அதே போல தான் மேட்ச் பண்ண வேணும் சூட்டபிள் கேப்ஷனோடு. இப்போ இதில் பாருங்க பெரிய ஒரு பந்தியாக தந்திருக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அதுக்குரிய விடைகளை முதல்ல பார்ப்போம். சேவ்ட் ஆன் டைம், பீஸ் ஆஃப் குட் நியூஸ், ஈட்டிங் ஜங்க் ஃபுட், தே ஆர் பார்ட் ஆஃப் நேச்சர், சேவிங் எனர்ஜி, ஹோம் கார்டனிங். எது மனதில் படுது? ஹோம் கார்டனிங் உங்களுக்கு விளங்குதுன்னால் நீங்கள் ஓடி போய் பாருங்க இந்த பந்தியில் எங்கேயாவது ஹோம் கார்டனிங்கை பற்றி வருதான்னா முதலாவதுலேயே இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன் ஸ்ரீலங்கா நவ் grow plants in their home gardens. அப்போ இது ஒரு யூகித்து தான் இந்த மறுமொழியை நாங்கள் எடுத்து எழுத போகிறோம். அடுத்தது அனிமல்ஸ் ஹாவ் as much right to live as humans என்று வருது. அப்படி ஏதாவது வந்திருக்கோன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். அனிமல்ஸை பற்றி எதுவும் போட்டிருக்காண்டால் தே ஆர் பார்ட் ஆஃப் நேச்சர் என்று வருது. அவைகளும் எங்களை போல இயற்கையோட சம்மந்தப்பட்டவை தான். when Minula was swimming in the river with 2 friends, all of a sudden he disappeared and came up space and trying to shout for help. Man on the river bank once jumped into the river and got hold of him and then he came up for the second time என்று வருது. அப்போ 3வது கேள்விக்கு என்ன விடைன்னு பார்த்தால் அதை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி விடைய எழுதுவீங்க ரைட். ஸோ 4வதும் அப்படி, 5வதும் முதல் சொன்ன டைப்பிலேயே நீங்கள் ஆன்சர்ஸை செலக்ட் பண்ணி போட்டுக்கொண்டு போகலாம். ஸோ இன்னும் ஒரு ஃபாலோயிங் பேராகிராஃப் வந்து இருக்குது. அதுக்கும் நாங்கள் விடைகளை பார்த்து கொள்ளுவோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதுதான் அந்த கேப்ஷன்ஸ் அவை தந்தது. இனி நாங்கள் இந்த விஷயத்தை பார்ப்போம். ஸோ இட் வாஸ் மை பர்த்டே லாஸ்ட் வீக், ஐ டிசைடட் டு செலிப்ரேட் என்று தொடங்குது ரைட். ஸோ இந்த பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணுறதை பற்றி போடுறார். இதில் வர வேர்ட்ஸை பார்க்க போகிறோம். 3வது an ideal place for guests என்றதான் ஆன்சராக வரப்போகுது. அது ஏன் வரப்போகுதுன்றதை பார்ப்போம் ரைட். ஸோ ஐடியல் பிளேஸ் என்ன? வசதியான இடம், சீப்பான இடம். அப்போ அது எல்லாமே ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஆறுதலாக வாசிச்சிங்கன்னா கண்டுபிடிப்பீங்க. ஹோம்லி பிளேஸ், செகண்ட் சென்டென்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், ஹோம்லி பிளேஸ், குவைட் பார்ட் ஆஃப் த டவுன், மை ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் ரைட். ஸோ நாங்கள் வந்து அதை எடுத்துக்கொள்ளலாம். அது போல் அடுத்த பந்தியை வாய்ச்சி பார்ப்பீங்க. சிங்கிள் டேபிள் ஃப்ரீ, ஒன் ஆஃப் த வெயிட்டர்ஸ் ரெக்கக்னைஸ் மீ, தேர் வாசன்ட் அ சிங்கிள் டேபிள் ஃப்ரீ. ஒரு டேபிள் தன்னும் அங்கே இருக்கே இல்லைன்னு சொல்லி வரையக்கல நாங்கள் அது எதுக்குரியதுன்றதை ஃபைனலி அ வேக்கன்ட் டேபிள், அண்ட் ஐடியல் பிளேஸ் சொல்லிட்டோம். சடன் இன்வேஷன், லாங் வெயிட் ஃபார் த சர்வீசஸ்,
a pleasant experience. So all these words நீங்கள் தொடுத்து பார்த்து கொண்டு போய்க்கல உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர்ஸ் வரதை பார்ப்பீங்க. 1க்கு C என்று வருது, 2D and 3A, 4E and B. So these are the answers which you will come across for these particular questions. So when you look at the second one, when we came to the restaurant, I was surprised. எனக்கு ஆச்சரியமாக இருந்தால் அங்கே வந்து சனம் நிறைய இருந்தது. There wasn't a single table free. வளமையாக ஃப்ரீயாக இருக்கிறது, அன்றைக்கு ஒரு மேசதனும் ஃப்ரீ இல்லை. ஸோ அதை நீங்கள் விளங்கி எழுதணும். The waiter pointed out to a table far behind. The people occupying the table are just about to leave. அப்போ வெயிட்டர் சொன்னார், இவள் இப்போ போயிட்டீங்க, நீங்கள் அங்கே போய் இருங்கோன்னு சொல்லி அங்கே அவரை கொண்டு இருத்தி, பிறகு 20 நிமிஷத்தால் தான் அந்த ஆக்கள் போனதென்றும் பிறகு தான் தன் ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே போய் இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறார். அடுத்ததில் சொல்கிறார், அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் டேபிள் வாஸ் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் சைட். எங்கள் அவற்ற கண்ணுக்கு தெரியாத இடத்துல நாங்கள் இருந்த நாங்கள். அண்ட் வெயிட்டட் ஃபார் 40 minutes, 40 நிமிஷத்தால் உணவு வந்ததுன்னு சொல்கிறார். அப்போ அதில் வந்து நாங்கள் டிசப்பாயிண்டிங் நியூஸ் எங்கே போட போகிறோம், ஃபைனலி அ வேக்கன் டேபிள். அப்போ கடைசி எங்களுக்கு ஒரு டேபிளை காட்டினார். டிசப்பாயிண்டிங் நியூஸ் என்னது கடைசி பந்தியில் வருது, எங்களுக்கு சாப்பாடு ஒன்றும் இல்லை, வேணுமெண்டா ஆம்லெட் தரலாம்னு சொல்லிடணும். ரைட், ஸோ வி கேன் கிவ் யூ ஃபிஷ்ஷும் அதிலெல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி, அப்போ எங்களுக்கு கடைசியாக முட்டை பொரியல் மட்டும்தான் தரக்கூடியதாக இருக்குமென்னு சொல்லி அதை சொல்லிடணும். ரைட், ஸோ இது இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இது எப்படி நாங்கள் தொடுத்து எழுத போகிறோம்ன்றது தான் எங்களுடைய முக்கியமான விஷயமாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி ஒவ்வொரு ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போக பேராகிராஃபுக்கு எப்படி நாங்கள் தலையங்கத்தை தொடுத்து எழுதலாம்ன்றதை உன்னிப்பாக கவனித்து கெஸ் பண்ணி சரியான ஆன்சர் தான் என்று கண்டுபிடிச்ச பிறகு ஃபைனலாக அந்த ஸ்லாட்ஸை ஃபில் பண்ணினீங்கன்னா யூ கேன் அச்சீவ் யுவர் டார்கெட். தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்யூ ஃபார் participating in this video audio lesson. So we have now learned a lot regarding paragraph matching with the titles. Various words we learned and various methods we learned, and it's now going to be a very easy task for you all to capture the captions and put the right answers in the blanks that are provided against the paragraphs or in the exercise.